Hi students, this is Ashok Kumar. Welcome to Math with AK46. இப்போ சர்க்கிள்ஸ் லெசன்ல நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் வந்து 2025ல வந்திருக்க லேட்டஸ்ட் கொஸ்டின். Let C1 be the circle in the third quadrant of radius 3 that touches both the coordinate axes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Another one பாருங்க, C2 இன்னொரு சர்க்கிள் இருக்கு with center 1, 3 that touches C1 externally at alpha, beta. Beta minus alpha whole square equal to m by n. GCD of m, n is 1. Then what is m plus n அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சர்க்கிள் C1 பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். வேர் இஸ் த சர்க்கிள் C1 which is in the third quadrant. தேர்ட் குவாட்ரண்ட்ல என்னவா இருக்கும்னா எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் போத் ஆர் நெகட்டிவா இருக்கும். ஒரு டயக்ராம் மூலமா சொல்லிடலாமா? உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். This is a circle in the third quadrant. Touches the coordinate axis னு சொல்லியிருக்காங்க. Radius 3. This is the center. அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டர் என்னவா இருக்க சான்ஸ் இருக்கு? Third quadrant. X coordinate negative. Also the Y coordinate. This is the center of the circle C1. Radius already 3ன்றதுனால தான் இந்த -3 and +3 நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்ததா பாருங்க, C2 அப்படின்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. அதனுடைய சென்டர் 1, 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதிடலாமா? இப்போ டயக்ராம் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். போத் த சர்க்கிள்ஸ் டச்சஸ் எக்ஸ்டர்னலின்னு சொல்லியிருக்காங்க அட் ஆல்பா, பீட்டா. டயக்ராம் பாருங்க. நவ் லெட் மீ டிரா டூ சர்க்கிள்ஸ். டயக்ராம் இருந்தாலும் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் 1. திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் 2. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தே மீட் எக்ஸ்டர்னலின்னு சொல்ற இந்த பிளேஸ்ல தான் ஆல்பா, பீட்டா இருக்கும். ரைட்டா? வாட் அபவுட் C1 வித் சர்க்கிள் ரேடியஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 யூஸ் பண்ணிக்கோங்க. C2ன்ற சர்க்கிளோட ரேடியஸ் தெரியாது, R. இப்போ நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் ஃபார்முலா m:n அப்படின்ற ரேஷியோவுக்கு இந்த ஃபார்முலா, இங்க 3:r அப்படின்ற ரேஷியோ இருக்கு. கரெக்டா? ரேஷியோ இஸ் 3:r. அப்போ ஆல்பா, பீட்டாவுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஆல்பா, பீட்டா ஈக்குவல் டு வாட் அபவுட் C1 -3, -3. நான் அதையும் ஒரு வாட்டி இங்க எழுதிக்கிறேன். வாட் அபவுட் C2 1, 3. கரெக்டா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? m x2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 × 1 3 r × -3. ஸோ -3r ஹோல் டிவைடட் பை m plus n 3 plus r. ஸோ செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷனுக்கு எழுதிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் y கோஆர்டினேட் யூஸ் பண்ணி 3 × y2 தட் இஸ் 9 மைனஸ் r × -3 -3r ஹோல் டிவைடட் பை 3 plus r. சரிங்களா? இதுல ஒன்றும் டவுட் இல்லைல்ல? ப்ரெசன்ட். இப்போ பாருங்க, ஆல்பா ஈக்குவல் டு 3 - 3r பை 3 plus r. பீட்டா ஈக்குவல் டு 9 - 3r பை 3 plus r. பட் வி நீட் பீட்டா மைனஸ் ஆல்பா ஹோல் ஸ்கொயர். இங்க இருந்து எழுதிடலாமா நெக்ஸ்ட் ஸ்டெப்? பீட்டா மைனஸ் ஆல்பா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் இஸ் பீட்டா? 9 - 3r ஹோல் டிவைடட் பை 3 plus r மைனஸ் வாட் இஸ் ஆல்பா? 3 - 3r whole divided by 3 plus r whole square. கரெக்டா? நியூமரேட்டர் பாருங்க, 9 - 3 6 இருக்கும். நெக்ஸ்ட் -3r மைனஸ் ஆஃப் -3r பிளஸ் 3r ரெண்டுமே கேன்சல். அவ்வளவுதான். நியூமரேட்டர் ஜஸ்ட் 6 மட்டும் தான் இருக்கும். டினாமினேட்டர் 3 plus r. வாட் அபவுட் ஸ்மால் r? ரேடியஸ். இப்போ ஸ்மால் r கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒன் மோர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட்னா, two circles are touching externally அப்படின்னா distance between the centers C1 C2 which is equal to sum of their radii. Sum of the radii னா என்ன மீனிங்? இங்க r plus 3. கரெக்டா? வாட் அபவுட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் C1 and C2? தோர்க்கா பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? -3 -1 -4 -4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா along with the square root 16. நெக்ஸ்ட் -3 -3 -6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்கும்? r plus 3. r plus 3 equal to √52 இருக்கு. கரெக்டா? இதோட இந்த லெவலோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த பிளேஸ்ல பாருங்க 3 plus r
r plus 3 both are same. இங்க replace பண்ணிடலாமா? now beta minus alpha whole square equal to 6 by what is 3 plus r? 3 plus r equal to root 52. Right? Along with the whole square. Squaring பண்ணிக்கோங்க. 6 square வந்து 36. root 52 square பண்ணிங்கன்னா 52. இதை further simplify பண்ணிங்கன்னா first என்ன டேபிளில் பண்ணலாம்? டைரக்டாக 4 டேபிளே பண்ணலாம். 4 9s are 36. 4 13s are 52. Now look at the number 9 and 13. என்னோட GCD 1 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னா டைரக்டாகவே நியூமரேட்டர் எம்னு எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் n. Now final answer is m plus n. கரெக்டா? அதுதான் கொஸ்டின். Final answer is m plus n, that is 9 plus 13, which is equal to 22. That's all. Circles-ல one more question பார்த்துடலாமா? If 4 distinct points 4,6, minus 1,5, 0,0 and k, 3k lie on a circle of radius r, then 10k plus r square இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. ஒன் பை ஒன்னா நம்ம கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்க்கிள் வரையறதுக்கு நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஒன்லி 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். தட் இஸ் இந்த 4,6, minus 1,5, 0,0 மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்கிள் டிரா பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நான் இப்போ அந்த பாயிண்ட்ஸா நோன் வேல்யூவா இருக்க 4,6, minus 1,5, 0,0 செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாட் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல திஸ் இஸ் 0,0 ஆரிஜின். 4,6 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாயிண்ட், தட் இஸ் தி ஏ. minus 1,5 செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாயிண்ட், தட் இஸ் தி பி. இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணலாமா? த்ரீ நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்ல 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணா, அனதர் ஒன் வந்து 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் சப்போஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஹைபாட்டினியூஸ் இந்த சர்க்கிளோட டயமீட்டரா இருக்கும். அந்த ஹைபாட்டினியூஸோட மிட் பாயிண்ட் இந்த சர்க்கிளுக்கு சென்டரா வேற இருக்கும். அதனால ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாமா இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையான்ட்டு. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். வாட் அபவுட் ஸ்லோப் ஃபார்முலா? ஸ்லோப் m ஈக்குவல் டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா y2 minus y1 by x2 minus x1. இப்போ நான் ஸ்லோப் ஆஃப் AB ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். லெட் இட் பி m1. பாருங்க 6 minus 5 1. 4 minus of minus 1 is plus 1. 4 plus 1 is 5. இது ஸ்லோப் ஆஃப் AB. நெக்ஸ்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறது ஸ்லோப் ஆஃப் OB கண்டுபிடிக்க போறேன். அதை m2 செலக்ட் பண்ணிக்கலாமா? 0 minus 5. So numerator is minus 5. Denominator பாருங்க 0 minus of minus 1 is plus 1. கரெக்டா? What about m1 and m2? 1 by 5 into minus 5 is equal to minus 1. What does it mean? Product of the slopes minus 1 க்கு ஈக்குவலா இருந்தா AB and OB are the two perpendicular lines இருக்கும். ஓகேவா? So what it shows? AB and OB are perpendicular இருக்கிறதுனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபாட்டினியூஸ் OA. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த OA ஹைபாட்டினியூஸா இருக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்கிளோட டயமீட்டர்னு சொல்லலாம். டயமீட்டரோட சென்டர் சர்க்கிளோட சென்டராகவும் இருக்கும். சரியா? இப்போ எந்த 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம்? ஆரிஜின் அண்ட் ஏ மென்ஷன் பண்ணிடலாமா? OA தான் ஹைபாட்டினியூஸ், தட் சேம் OA டயமீட்டரா இருக்கும். இப்போ ஒரு ஃபார்முலா பாருங்க. டயமீட்டர் இருந்தால், டயமீட்டர் ஒரு சர்க்கிளோட டயமீட்டர் இருந்து அதோட என் பாயிண்ட்ஸ் இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. This is the equation of the circle.
வாட் அபவுட் x1 and y1? ஆரிஜின். x2 and y2 4,6. அப்ப இந்த பிளேஸ் என்ன ஆயிடும்? x. Next one is x minus, what is x2? 4 plus y minus, y1 is 0. Next y minus 6. This is the equation of the circle. In the equation of the circle இருக்கக்கூடிய one more point தான் k, 3k at k, 3k. இப்போ இந்த equation of the circle k and 3k apply பண்ணுங்க. இந்த பிளேஸ்ல பாருங்க, x க்கு பதிலா k apply பண்ணலாமா? k, இங்க k minus 4. So combine பண்ணா k into k, k square minus 4k, 3k இங்க apply பண்ணிக்கோங்க. இங்க ஒரு 3k. 3k into 3k, 9k square, 3k into minus 6, minus 18k, which is equal to 0. The place careful கவனிச்சு பாருங்க. 9k square plus 10k square is 10k square, minus 4k minus 18k is minus 22k. அது ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனா பிளஸ் 22k. போத் சைட்ஸ் k மட்டும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10k equal to 22. பாருங்க, நம்ம கொஸ்டினோட ஒரு பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 10k. பேலன்ஸ் இருக்கிறது என்ன? ரேடியஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டயமீட்டரோட 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். கரெக்டா? அதர்வைஸ் ஒன் மோர் மெத்தட் இருக்கு. டயமீட்டரோட லென்த் தெரிஞ்சால் அதில் ஹாஃப் தான் ரேடியஸ்னு சொல்லலாம். வாட் அபவுட் OA? OA இஸ் த டயமீட்டர். ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ டயமீட்டர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னமோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1, 6 minus 0, sorry, 4 minus 0 whole square plus y2 minus y1, 6 minus 0 whole square. This is the diameter. Diameter is taken as 2r. 4 square is 16. 6 square is 36. உங்களுக்கு என்ன வரும்? root 52. Root 52 can be written as 2 times root 13. So both sides 2 cancel பண்ணீங்கன்னா r equal to root 13. ஹைலைட் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி நான் 10k ஃபைண்ட் அவுட் பண்ணேன், இப்போ r ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஆக்சுவல் கொஸ்டின் இஸ் 10k plus r square. 10k plus r square. What is 10k? 22. What is r square? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். 13 மட்டும் தான் இருக்கும். ஆட் பண்ணா 22 plus 13 is 35. That's all. We got the answer. Circlesல one more question பார்த்துலாமா? நான் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். Let a circle passes through a point 4,2 and 0,2 and the center is on the straight line 3x plus 2y plus 2 equal to 0. Then the length of the chord is a straight line which connecting any 2 points of the circle whose midpoint is 1,2. நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது length of the chord. டயக்ராம் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். கொஸ்டின் நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ சென்டர் 3x plus 2y plus 2 equal to 0ன்ற ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் தட் லைன் 3x plus 2y plus 2 equal to 0. This is the center of the circle. Center of the circle at present நீங்க x, y நீங்க எடுத்துக்கோங்க. கரெக்டா? அடுத்தது 2 more points 4,2, 0,2 lie on a circle. This is the place for 4,2. இது 0,2. இப்போ நான் வரைஞ்சிருக்கல இந்த லைன் செக்மெண்ட். திஸ் இஸ் த கார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள். சப்போஸ் இந்த பிளேஸை நீங்க ஏன்னு செலக்ட் பண்றீங்க, இந்த பிளேஸை பி அப்படின்னா ஏபி இஸ் த கார்டு. ஓகேவா? வாட் அபவுட் சென்டர் டு ஏ, சென்டர் டு பி, ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கிடைக்கும். சென்டர் தெரிஞ்சதுன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் அது தெரியாது நமக்கு. வாட் அபவுட் 4,2 and 0,2 இதனுடைய மிட் பாயிண்ட் செப்பரேட்டா பார்த்துடலாமா? அது இந்த பிளேஸ் தான் மிட் பாயிண்ட். நான் ப்ரெசென்ட் எம்னு எடுத்துக்கிறேன். செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு இந்த பிளேஸ்க்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய லென்த் ஆஃப் த கார்டு, அதோட மிட் பாயிண்ட் 1,2. நான் இந்த பக்கம் டிரா பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் தட் கார்டு, சிடின்னு எடுத்துக்கலாம். இதான் லென்த் ஆஃப் த கார்டு. இதோட மிட் பாயிண்ட் வந்து 1,2ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளேஸை என்னு செலக்ட் பண்ணிக்கலாமா? தட்ஸ் இட். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டோட மிட் பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கண்டிப்பாக பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க O to M இருக்குல்ல, தட் இஸ் சென்டர்லேருந்து M, அதுவும் பர்பண்டிகுலராக இருக்கும். O to N உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்.
ரைட்டா? வாட் அபவுட் O2D? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ டயக்ராம் வைஸ் எல்லா எக்ஸ்பிளேஷனும் கொடுத்தாச்சு. நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சிடியோட லென்த், தட் இஸ் த லென்த் ஆஃப் த கார்டு. அதுக்கு முன்னாடி ஏபின்னு ஒரு லைன், ஆக்சுவலா 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஃபார்முலா என்ன? y2 minus y1 whole divided by x2 minus x1. பார்க்கலாமா? 2 minus of minus 2 is 0. Next 0 minus 4 is minus 4. 0 by minus 4 is 0. Slope of AB 0 அப்படின்னா what about AB, the line segment அப்படின்னா it may lie on the x-axis or parallel to the x-axis. இப்போ at present parallel அப்படின்ற வேர்டை நம்ம எடுத்துக்கலாம். Parallel to x-axis. What is parallel to x-axis? AB is parallel to x-axis. நல்லா கவனிச்சுக்கோங்க, AB வந்து parallel to x-axis இருக்கு. What about OM? OM is perpendicular to AB இருக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் மேட்ச் ஆகும். இந்த M ஓட x கோஆர்டினேட்டும் சென்டரோட x கோஆர்டினேட்டும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். வாட் இஸ் M? இந்த ஏபியோட மிட் பாயிண்ட். இப்போ நான் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2. 4 plus 0 by 2 is 2. Next 2 plus 2, that is y1 plus y2. 4 by 2 is 2. This is the midpoint. இதில் இருக்கிற x coordinate, சென்டரில் இருக்கிற x coordinate ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். Reason OM is perpendicular to AB. AB is already parallel to x-axis. கண்டினியூ பண்ணிடலாமா? இப்போ எனக்கு சென்டரில் இருக்கிற அந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. x equal to 2. இதை கொண்டு போய் இந்த லைனில் அப்ளை பண்ணிட்டா ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 3 into 2, 6 plus 2y plus 2 equal to 0. 6 plus 2 is 8. 8 right hand side transpose பண்ணா 2y equal to minus 8. Then y equal to minus 4. இப்போ center of the circle எனக்கு தெரிஞ்சிடும். 2, minus 4. Once center தெரிஞ்சிச்சு அப்படின்னா radius find out பண்ணிடலாமா? Either by using O and A or O and B யூஸ் பண்ணி நம்ம radius find out பண்ணிடலாம். ஸோ ரேடியஸ் எது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும்? O to B கன்வீனியன்டா இருக்கும். பாருங்க, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தானே ரேடியஸ். x2 minus x1, 0 minus 2. 0 minus 2 is minus 2. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா plus 4. 2 minus of minus 4 is 6. 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36 வரும். 4 plus 36 is 40. root 40. Let it be root 40. root 40 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரீசனோட சொல்றேன். தயவுசெய்து அதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, வாட் அபவுட் ஓடி? ஓடி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த சேம் ரூட் 40. இப்போ ஓடி தெரிஞ்சிச்சு. வாட் அபவுட் என்டி? லென்த் ஆஃப் த கார்டில் ஒரு ஹாஃப் ஆஃப் த. வாட் அபவுட் ஓஎன்? ஓஎன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அகைன் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. வாட் அபவுட் ஓ? ஓ வந்து டோருக்கு சென்டர் 2, minus 4. வாட் அபவுட் என்? 1, 2. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓஎன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 2 minus 1 is 1. 1 square is 1. Minus 4 minus 2 is minus 6. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36. ஸோ ரூட் 37 கிடைக்கும். லென்த் ஆஃப் த கார்ட் கண்டுபிடிக்க திஸ் இஸ் த ஃபார்முலா. Length of the chord is equal to 2 times square root of radius square minus ON square. ON is a perpendicular here. 2 times square root of what is radius square? root 40 square பண்ணா உங்களுக்கு 40 கிடைக்கும். Minus what is ON square? root 37 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 37 கிடைக்கும். 40 minus 37 is 3. So 2 times root 3 is the length of the chord. That's all. Circles one more question பார்த்துலாமா? A circle C of radius 2 lies in the second quadrant and touch both the axes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஆல்ரெடி இருக்கு. அந்த ரேடியஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த சர்க்கிளோட சென்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லெட் மீ டிரா த டயக்ராம். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல ஆக்சஸை டச் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை டச் பண்ண மாதிரி சர்க்கிள். ரேடியஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா?
then what can be the center of the circle? -2, +2. செகண்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க x ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கும், y ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. அனதர் ஒன், இன்னொரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அது 2,5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய சென்டர் ரேடியஸ் ஆர். நான் டயக்ராம் மறுபடியும் வரைஞ்சிடலாமா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி. Two circles are meeting exactly at 2 points அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let me draw one more bigger circle. ஸ்மாலர் ஒன் இருக்குல்ல, இதனுடைய ரேடியஸ் ஆல்ரெடி இவங்க சொன்ன 2, சென்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண -2, 2. C1. So what about the radius? 2. இந்த சர்க்கிளோட சென்டர் C2, 2,5ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் R. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாமா? 2 circles meeting at 2 points அப்படின்னா what is the mathematical condition? Distance between the centers is lesser than sum of the radius greater than modulus of difference of the radius. இதான் formula. 2 circles, they are meeting at 2 points on the, this is the formula. So modulus of R1 minus R2, this is the absolute difference between the radius. இது வந்து sum of the radius. சரியா? Radius cannot be negative, but bigger number minus smaller number பாசிட்டிவா இருக்கும். smaller minus bigger நெகட்டிவா இருக்க சான்ஸ் இருக்கு. அந்த காரணத்தால் தான் மாடுலஸ் எடுத்திருக்காங்க. வாட் அபவுட் R1? ரேடியஸ் வந்து இங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அனதர் ஒன்ல ரேடியஸ் ஆர்னு இருக்கு. சரியா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாமா? C1 and C2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பிளேஸ் என்னவா இருக்கு? -2, 2. இது சென்டர் வந்து 2,5. 2 minus of -2 is 4. 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. நெக்ஸ்ட் 5 minus 2 is 3. 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் இஸ் 5. கரெக்டா? ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு கேன் வி ரைட்னா 2 minus ஆர்னு எழுதலாம், R minus 2ன்னு எழுதலாம். R minus 2, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் 5 இஸ் கிரேட்டர். R minus 2ஓட கிரேட்டரா இருக்கும், லெஸர் தென் R plus 2. கரெக்டா? எழுதியிருக்கிறது இப்போ பாருங்க. R minus 2 இஸ் லெஸர் தென் 5 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். -2 டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா R இஸ் லெஸர் தென் 7 இருக்கும். அடுத்து இந்த பிளேஸ்ல பாருங்க. R plus 2 இஸ் கிரேட்டர் தென் 5 செலக்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? தென் R இஸ் கிரேட்டர் தென் 3 இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா R இஸ் கிரேட்டர் தென் 3, லெஸ் தென் 7. R belongs to open interval 3, 7. Already R belongs to alpha, beta. Then alpha equal to 3 by equating beta equal to 7. What is the given question? 3 beta minus 2 alpha. 3 beta minus 2 alpha. Beta is already 7. What is 3 beta? 21. Alpha is already 3. What is 2 alpha? 6. 21 minus 6 is 15. That's all. We got the answer. Circles, one more question பார்த்துடலாம். The image of a point in the line x plus 2y minus 2 equal to 0 lie on the given circle. Then what is the radius? இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பாருங்க. Image of a point x1, y1 on the line ax plus by plus c equal to 0 is x minus x1 by a equal to y minus y1 by b minus 2 times ax1 plus by1 plus c by a square plus b square. ஸோ இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு x1, y1. கரெக்டா? ஸோ லைன்ல ரொம்ப கிளியராகவே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எக்ஸ் மைனஸ் வாட் இஸ் x1? -4. ஸோ அப்போ இந்த பிளேஸ் அது +4. வாட் இஸ் த வேல்யூ ஃபார் ஏ? ஏ இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் which is equal to y minus y1 which is 5. So y minus 5 by b. b is coefficient of y which is equal to 2. பாருங்க கான்ஸ்டன்ட்ல -2 times what is ax1? a ஓட வேல்யூ என்ன? 1 இருக்கு. x1 ஓட வேல்யூ -4. ரைட்டா? நெக்ஸ்ட் by1 2 into 5 10. c is the constant which is -2 whole divided by denominator is a square plus b square. 1 square plus 2 square is 5. கரெக்டா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? -4 plus 10 is +6. 6 minus 2 is 4. 4 into -2 is
8. So minus 8 by 5. இதான் x plus 4 அதனுடைய வேல்யூ y minus 5 by 2 ஓட வேல்யூ. Then what can be the value of x? Minus 8 by 5 minus 4 which is equal to minus 20 minus 28 by 5. This is the value for x. Next y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாமா? y minus 5 by 2 equal to minus 8 by 5. So y minus 5 whole divided by 2 equal to minus 8 by 5. Cross multiply பண்ணிடுங்க. Minus 16 by 5 வரும். y minus 5 equal to minus 16 by 5. Minus 5 transpose பண்ணிடலாமா? y equal to plus 5 minus 16 by 5. LCM பாருங்க 5 into 5 25, 25 minus 16 is 9. So y equal to 9 by 5. So x ஓட value minus 28 by 5, y is equal to 9 by 5. Both lie on this circle னு சொல்லியிருக்காங்க. Circle எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். r square equal to x plus 4. X value is minus 28 by 4. Sorry, 28 by 5 plus 4 whole square plus y minus 3. Y ஓட value 9 by 5 minus 3 whole square. இந்த பிளேஸ் பாருங்க, LCM எடுத்தீங்கன்னா 5 into 4 20 minus 28 plus 20 is minus 8 by 5. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 64 by 25. இந்த பிளேஸ் பாருங்க 15 9 minus 15. 9 minus 15 is 6 by 5. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 by 25. So simplify பண்ணிடலாமா? 64 plus 36 is 100 by 25 which is equal to 4. When r square equal to 4, r equal to 2. That's all. We got the answer.